Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் GitHubல எப்படி நம்ம ஃபைனலி ப்ராஜெக்ட் அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்ல கொஞ்சம் சொதப்பிடுச்சு, நிறைய எரர்ஸ் வந்துச்சு. நான் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமே உங்களுக்கு விட்டுட்டு போயிட்டேன். ஸோ என்னோட அந்த எரர் கிளியர் பண்ணி நான் திரும்ப அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு திரும்ப வந்து அகைன் அப்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ ரொம்ப ஈஸியாகவே சொல்லி தரேன். ஜஸ்ட் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிங்க, இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். போன வீடியோவில் வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடலே டெர்மினல் ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன். இதில் வந்து நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஜஸ்ட் அந்த கமெண்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணிட்டேன். மொத்த கமெண்ட்மே இது ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் கொடுக்குறேன். கிட் யூசர் நேம் கேட்குது. ஸோ கிட் யூசர் நேம் வந்து நான் இதில் கொடுத்துக்கிறேன். என்னோட யூசர் நேம் இங்கே இருக்கும். ஓகேவா, என் ஃப்ரெண்டோட யூசர் நேம் இதுதான். யூசர் நேம்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா யாராவது வரும், திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் யூசர் நேம் இருக்குது ஃப்ரெண்டு. ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் ஃபார் github.com தான். ஸோ ஓகே, இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கொடுக்கக்கூடாது, டோக்கன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து செட்டிங்ஸ் போயிடுங்க. நீங்கள் இந்த ப்ரொஃபைல் ஐக்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்துடும். செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் லாஸ்ட்டாக போவாங்க. டெவலப்பர் செட்டிங்ஸ் இருக்கும்போது போயிடுங்க. டெவலப்பர் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் இதுக்கு போயிடுங்க. டோக்கன்ஸ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே ஜென்ரேட் நியூ டோக்கன் வரும். இதை கிளிக் பண்ணி ஒரு டோக்கன் நியூவாக க்ரியேட் பண்ணுங்கள். வந்து டோக்கன் நேம் கேட்கும். நான் இப்போதைக்கு வந்து டெம்ப் அப்படின்னு வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். எவ்வளோ டேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். கஸ்டமாக கூட கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக 30 days இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆக்சஸ் வந்து பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் கிரியேட் டோக்கன் கொடுத்துருங்க. கிரியேட் டோக்கன் கொடுத்து டோக்கன் இங்கே இருக்குல்ல, அதை காப்பி பண்ணிக்கிங்க. இப்போ டெர்மினல் போய்ட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கிங்க. என்டர் கொடுங்க. ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. ஸோ ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கிட் புஷ் ஆர்ஜின் மெயின் இருக்குல்ல, இதுதான் இப்போ லாஸ்ட் கமெண்ட். இது போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த யூசர் நேம் இருக்குல்ல, அதை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். இப்போ வந்து நமக்கு டோக்கன் கேட்கும். அகைன் நம்ம போய்ட்டு எங்கள் டோக்கனை காப்பி பண்ணுறோம். அகைன் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தோன்னா எப்பவுமே ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டுன்னு வருது. ஸோ ஓகே, இந்த டோக்கன் ஜென்ரேட் ஆகலை. ஸோ இது நம்ம டிலீட் பண்ணிடலாம். டோக்கன் டிலீட் பண்ணிவிட்டு ஒரு நியூ டோக்கன் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து ஓகே, கிளாசிக்ஸ் இருக்குல்ல, அது கொடுத்துக்கலாம். இது வந்து ஜென்ரேட் நியூ டோக்கன் கிளாசிக்ஸ் இருக்குல்ல, அது கொடுத்துக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு அதேமாதிரி டோக்கன் நேம் கேட்குது. நான் இதில் பாஸ்வேர்டு கொடுப்பேன். ஆல்ரெடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்க போல. இதில் நிறையா இது இருக்கும். இதெல்லாம் எதுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம் கொடுக்கல அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் வந்து நான் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னால எல்லா ஆக்சஸுமே கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லா ஆக்சஸும் கொடுத்தோன்னா நமக்கு நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போதைக்கு எல்லா இடத்துக்குமே எனக்கே ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். ஜென்ரேட் டோக்கன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு அதேமாதிரி ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அகெயின் இந்த இது பண்ணணும். வந்து நம்ம யூசர் நேம் கேட்கும். ஜஸ்ட் கண்ட்ரோல் V. இப்போ வந்து நம்ம டோக்கன் கேட்கும். அகெயின் டோக்கனை காப்பி பண்ணிட்டு போயிட்டு இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடம் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து GitHubல புஷ்மே ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இது ரெபாசிட்டரிஸ் போயிடுங்க. ரெபாசிட்டரிஸ் போய்ட்டு மை டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அது கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து கமிட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கமிட் பண்ணியிருக்கோம் 3 minutesக்கு முன்னாடி. என்னென்னா ஃபஸ்ட் கமிட்டு ரீட்மி ஃபைல் மட்டும் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ ஒன்று என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஆட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து நான் போன வீடியோவில் ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ கமெண்ட் என்ன ஞாபகம் இருக்கா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கிட் ஸ்டேட்டஸ்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஓகேவா, கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா index.html ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அப்படின்னா இன்னும் அந்த ஃபைல் நம்ம வந்து ஆட் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கிட் ஆட் பண்ணிக்கோ, என்ன ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு டாட் கொடுக்குறேன். டாட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மொத்த டேரக்டரியில் என்ன ஃபைல்ஸ்லாம் இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடும். ஸோ என்டர் கொடுத்து ஆட் பண்ணிடும். இப்போ வந்து ஜஸ்ட் திரும்ப கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் ஃபைலும் நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி காட்டுதா, அவ்வளோதான். திரும்ப வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிட் புஷ் ஆர்ஜின் மெயின் கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப அதே ப்ராசஸ் தான். யூசர் நேம் கேட்கும். ஸோ இதான் யூசர் நேமு, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் போனோடனே திரும்ப அந்த டோக்கன் கேட்கும். ஸோ டோக்கன் செட்டிங்ஸில் டெவலப்பர் செட்டிங்ஸில் ஜென்ரேட் டோக்கனில் கிளாசிக்ஸில் இருக்கும். கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, இந்த டோக்கன் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு போல். அதை டிலீட் பண்ணிட்டு நியூ டோக்கன் க்ரியேட் பண்ண வேணாம் நீங்கள் ஒவ்வொரு தடவும்.
ஒரு தடவை நீங்கள் நியூ டோக்கன் க்ரியேட் பண்ண வேணாம். இந்த இடத்துல எக்ஸ்பைரி டிசம்பர் செக்ஷன் தான் போட்டிருக்கேன், அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ஏன்னு தெரியல. ஜஸ்ட் நான் இந்த தடவை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபஸ்ட்டு தடவை கோட் காப்பி பண்ணும்போதே போய்ட்டு சேவ் பண்ணி வச்சுருங்க. நான் அப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய என் ஃப்ரெண்டு இது இருந்ததுனா நான் அதை விட்டுட்டேன். ஸோ என்னோடய ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் நான் அப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள், கிட்னு போட்டு என்னோடய கோட் என்ன சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி நான் போய்ட்டு ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால் அதுமாரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் சேவ் பண்ணிங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு இது என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றதுனால நான் சேவ் பண்ணாமல் விட்டேன். நமக்கு ரெண்டாவது யூஸ் தேவைப்படுது, அதனால் திரும்ப பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லை, ஒன்று ஒன்றா படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ்லாம் கொடுக்கணும் தோணுதோ அதை கொடுத்துக்கலாம். எனக்கு அப்படின்றதுனாலையும் எந்த யாரும் வரக்கூடாது அப்படின்றதுனாலையும் நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு திரும்ப டெர்மினல் போய்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த டோக்கனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேஜ் ஜஸ்ட் நான் டூப்ளிகேட் டேப் பண்ணிக்கிறேன். இந்த டேப் வந்து நெக்ஸ்ட் இதில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ போய்ட்டு நான் வந்து ரெபாசிட்டரி போய்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், கமிட் பண்ணோம். கமிட் அப்படின்னு தான் சேவ். ஸோ அதனால் கெட்டு கமிட் COMMIT கமிட் -m அப்படின்னா மெசேஜ். ஸோ மெசேஜ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆடிங் HTML ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஆர்ஜின் மெயின் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம கிட்ட யூசர் நேம் கேட்குது. யூசர் நேம் நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு நம்ம வந்து டோக்கன் ஜென்ரேட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோமா, ஸோ டோக்கன் எடுத்து கொடுத்துக்கலாம். டோக்கன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு நம்ம பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ index.html வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து வெப்சைட் அதை எப்படி கிரியேட் பண்ணாலும் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் பேஜை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோடைய உங்கள் ரெபாசிட்டரியோட நேம் ரீநேம் பண்ணோம் அப்படின்னு இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து பேஜஸ் இருக்குல்ல, இந்த பேஜஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் கீழே பாருங்கள், நன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி மெயின் கொடுத்து இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் இந்த கோடுக்கு வாங்க. கோடுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நம்பரும் இந்த டாட் கலர் பட்டன் இருக்குது அப்படின்னா அவங்க வெப்சைட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஹோஸ்ட் ஆனோடனே எப்படி இருக்கும், இதோட லிங்க் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பச்சை கலர் டிக் காமிக்குது. ஸோ அப்புறம் வந்து நம்ம வெப்சைட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திரும்ப அந்த செட்டிங்ஸ் போயிடுங்க. அதே பேஜஸ் போன தடவை வந்து நமக்கு இதெல்லாம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் விசிட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் விசிட் சைட் கொடுக்குறேன். பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். https://meena.github.io my digital portfolio அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்த வெப்சைட்டுமே கூட. ஸோ இதுவுமே அப்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைல் பேஜ் போனீங்க அப்படின்னா கீழே எங்கள் GitHub லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கொடுங்க. இந்த இதில் பாருங்கள் GitHub லிங்க் வந்து இதுவாக இருக்கா, அந்த GitHub லிங்க் வந்து உங்களுக்கு டிக் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் அப்டேட்னு காட்டும். GitHub லிங்க் சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட். ஓகேவா. நிறைய பேருக்கு வந்து சர்டிஃபிகேட்டில் நேம் எரர் காட்டி நேம் வந்து தப்பாக இருக்குது, அதை சேஞ்ச் பண்ண முடியுமா சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நான்முதல்வன் IBM ஸ்கில்ட் பில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோஸும் அதை நான் போட்டிருக்கேன். ஸோ வேறு என்ன சம்மந்தமாக நான்முதல் சம்மந்தமாக வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது, கொரிஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன டவுட்ஸ் கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அடுத்து நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்குறேன். டாடா பை பாய். நம்ம சேனலில் வந்து இன்னும் இந்த மாதிரியான எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸுமே வரவேற்கப்படுது. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கீழே சொல்லிட்டு போயிடுங்க. டாடா பை பாய்.